வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை முதல் பெங்களூர் வரை வெறும் 73 நிமிடங்களில் பயணம் செய்ய முடியும் என்ற தகவல் மத்திய அரசு திட்டமிட்டுள்ள அதிவேக ரயில் திட்டத்தை குறிக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தென்னிந்தியாவிற்கான புல்லட் ரயில் திட்டம். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 2026 பட்ஜெட்டிற்கு பிந்தைய அறிவிப்புகளில் தென்னிந்தியாவில் ஒரு அதிவேக ரயில் முக்கோணத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் ஆகிய நகரங்கள் இணைக்கப்படும். மேலும் தற்போது ரயிலில் செல்ல 5 முதல் 7 மணி நேரம் வரை ஆகும் நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் அது 73 நிமிடங்களாக குறையும். மேலும் சுமார் 306 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் ரயில்கள் மணிக்கு 250 கிலோமீட்டர் முதல் 280 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும். B28 உள்நாட்டு தயாரிப்பு. இந்த திட்டத்திற்காக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் B28 ரக ரயில் பெட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. பெங்களூருவில் உள்ள BEML நிறுவனம் மற்றும் சென்னையின் ICF இணைந்து இந்த அதிவேக ரயில் பெட்டிகளை வடிவமைத்து தயாரிக்கின்றன. மேலும் இதற்கான பிரத்யேக உற்பத்தி மையம் பெங்களூருவில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. பெங்களூருவில் நிலத்தடி நிலையங்கள் நகர நெரிசலை குறைக்கவும் இடப்பற்றாக்குறையை சமாளிக்கவும் பெங்களூருவில் 2 முக்கிய நிலையங்கள் நிலத்தடியில் அமைய உள்ளன. பையப்பனஹள்ளி மற்றும் ஒயிட்ஃபீல்டு. இந்த நிலையங்கள் மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் நிலையங்களுடன் இணைக்கப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் பாதை. இந்த 306 கிலோமீட்டர் வழித்தடத்திற்கான இறுதி பாதை முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சித்தூர் வழியாக பெங்களூருவை இந்த தடம் இணைக்கும். தற்போது மண் பரிசோதனை மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. மேலும் சில கூடுதல் தகவல்கள். இதே வழித்தடத்தில் IIT மெட்ராஸ் உதவியுடன் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தையும் இந்தியா சோதனை செய்து வருகிறது. இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் பயண நேரம் வெறும் 30 நிமிடங்களாக கூட குறைய வாய்ப்புள்ளது. எனினும் புல்லட் ரயில் திட்டமே தற்போது முன்னுரிமை பெற்று செயல்பட்டு வருகிறது.